ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சுடிதார் சுடிதார் செட் தான் தைக்க போறோம். அதுவும் லைனிங் சுடிதார். சைஸ் என்ன பாத்தீங்கன்னா 38 சைஸ் தான் நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். பேண்ட் வந்து பட்டேல பேண்ட். எப்படி பட்டேல பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு அதையும் பார்க்கலாம். வீட்டுல இருந்தபடியே நீங்க சூப்பரா தைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா கட் பண்ணி சூப்பரா தைக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ண போறது பேண்ட் தான். இப்ப பேண்ட் பட்டேலா பேண்ட் கட் பண்ண போறோம். பட்டேலா பேண்ட் எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பட்டேலாக்கு 2.5 மீட்டர் இருந்தா சரியா இருக்கும். ஓகே, நம்ம இது எத்தனை மீட்டர் முதல்ல பாத்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே, 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 மீட்டர் பேண்ட் இருக்கும், 2 மீட்டர் டாப்புக்குன்னு கொடுத்துருக்காங்க, டாப் லைனிங்காக. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் வந்து பட்டேலா பேண்ட்டுக்கு சைஸ்ல கட் பண்ணிட்டு மிச்சம் மீதியை நம்ம எப்படி டாப்ல போடுறது 2 மீட்டர் தான் எடுக்க போறோம். 2 மீட்டர் 1.25 மீட்டர் நம்ம கைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, டாப் மேல் டாப்புக்கு மட்டும் இருந்தா போதும். என்னன்னா நம்ம இந்த மெத்தட்லயும் கட் பண்ணலாம், இந்த மெத்தட்லயும் கட் பண்ணலாம். இதை வந்து ஆப்போசிட்டா வச்சு வேற டைரக்ஷன்ல வச்சு கட் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நான் இந்த கரை பக்கமா எடுத்துக்கிறேன். நான் மடிச்ச துணியில இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நான் ஈவனா மடிச்சிருக்கேன். எந்த ஆங்கிள் வேணாலும் போடலாம். நான் இந்த ஆங்கிள் இப்ப போடுறேன். இது ஒரு சைட் டாப்புக்காக நம்ம எடுத்துக்கலாம், அது அப்படியே ஓரமா இருக்கட்டும். ஸோ இது பேண்ட்டுக்கு, நான் இது பேண்ட்டுக்கு மட்டும் இவ்வளோ எடுக்கிறேன்னா பாருங்க, நம்ம இது 2.5 மீட்டர் கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணி எடுத்தாலே போதும், சரியா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா துணியை வந்து எப்பவுமே ஈவனா வைக்கணும், அன்ஈவனா இருக்கக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 40 சைஸ் ஹைட், 40 சைஸ் உயரம் வந்து 40. அந்த 40 நான் ஃபுல்லா 40 எடுக்க போறது கிடையாது, 30 தான் எடுக்க போறேன். அந்த 10 இன்ச் வந்து பட்டி சைஸ், பட்டிக்கு போயிடும். அப்போ 30 பிளஸ் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஏன் 2.5 இன்ச்னா கீழே வந்து 2 இன்ச் மடிச்சு தைக்கும், மேல ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போகும், சரியா இருக்கும். 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்க போறேன். அப்போ 30 பிளஸ் ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா 32 நான் எடுக்க போறேன். பாருங்க, 32 எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 32 போட்டுட்டு கீழே டைஸ் ஹேண்ட் வந்து 12 எடுத்துக்கிறேன். 12 எடுத்துருக்கேன். ஓகே, கால் ஹேண்ட் எவ்வளவு எடுக்க போறேன்னா, கால் ஹேண்ட் 8 இன்ச்சு தான் எடுக்க போறேன். 8 இன்ச்சா நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு அப்புறம் 7.5 வந்துடும், 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ இதை என்ன பண்ண போறேன், பட்டேலுக்கு வரைச்சிக்க போறேன். பேண்ட்டுக்கு எப்பவுமே கீழே இருந்து நம்ம மேல போனா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். இது நார்மல் பட்டேல தான். ஓகே, இப்போ கட் பண்ணிடலாம் பேண்ட்டை. இடுப்பு சுற்றளவு 48. பட்டியோட அளவு ஹைட் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஹைட் பட்டியோட ஹைட் வந்து 10 வச்சிருக்கேன் நான். ஸோ அதுல வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மேல தைக்கிறதுக்கும் கீழே ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கும் சொல்லிட்டு அதுலயும் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ வந்து 10 பிளஸ் ஒரு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரானா அப்போ 12. ஸோ 12 இன்ச்சு ஹைட்டு
சுற்றளவு வந்து 48. 48ன்றது அதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்றதுக்காகவும். ஸோ நான் 49 எடுத்துக்கிறேன். 48 எடுக்க போதில்ல, 49 எடுக்க போறேன். ஹைட்டு இதுலயே நம்ம இருக்க துணியில எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்றோம் அதையும் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 40 தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு இப்போ டாப்புக்கு இந்த துணியை நம்ம டாப் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது இருக்க மிச்சம் துணியை எடுத்து பேண்ட்டுக்கு பட்டி கட் பண்ண போறோம். இப்படியும் பண்ணலாம் சொல்லிதான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோஸ். இந்த மாதிரி துணி வந்துச்சுன்னா எப்படி நம்ம ஸ்டிச் பண்றது, எப்படி கட் பண்றது, துணி பத்தாதே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த வீடியோஸ், இந்த பேண்ட் வீடியோஸ் சரியா இருக்கும். இன்னும் நம்ம டாப்பை கட் பண்ணிட்டு கூட நம்ம பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் டாப்பை கட் பண்ணி எடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் இந்த பேண்ட் கூட கட் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்ப இது 14 வச்சிருக்கேன். 14 வந்து சரியா இருக்கும். அகலம் 2ஆ மடிச்சுப்பாங்க, மடிச்சிருக்கேன் 4 பீஸா இருக்கும். இதுல 14 ஹைட் சரியா, அகலம் சரியா இருக்கும். இப்ப ஹைட், டாப்போட ஹைட் செக் பண்ணிக்கலாம். டாப்போட ஹைட் 39. சேம் இதுக்கு என்ன பண்ண போறோம், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்க போறோம். ஹைட்டு 39 பிளஸ் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ 41. ஹைட் 41 நான் மார்க் பண்ணிடுறேன். சென்டர் டு 6 சரியா இருக்கும். ரெண்டரை 6. ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6. ஆமுகோல் அளவு 6 வச்சா சரியா இருக்கும். ஓகே, ஆமுகோல் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக்கு பா நெக் எதை வைக்க போறேன், பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு. என்ன விஷயம்னா இப்ப நம்ம நெக்கை கட் பண்ண போறது கிடையாது. ஓகேவா, ஸோ 38ன்றதால நம்ம என்ன பண்ண போறோம், அளவு 4ஆ 38 4ஆ பிரிக்க போறோம். 4ஆ பிரிச்சுதான் மார்க் பண்ண போறேன். இப்போ நாலா பிரிச்சு நான் இங்க மார்க் பண்ணிடுறேன். ஆமுகோலாண்ட மார்க் பண்ணிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து செஸ்ட் அளவு செக் பண்ணோம். செஸ்ட் கீழே எவ்வளோன்னா 36. ஸோ செஸ்ட் கீழே எவ்வளோன்னா 14 வச்சு 14 மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்ல இருந்து அந்த 14ல இருந்து இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஒன்பது பிளஸ் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஸோ அது ஆம்கோல் வந்து 15. கொஞ்சம் ஹைட்னால 15 எடுத்திருக்கேன். 15 எடுத்து இந்த இது பண்ண கட்டிங் வர இடம், அந்த கட்டிங் வர இடத்துல எவ்வளவு சைஸ்ன்னு சொல்லிட்டு 45 இருக்கு. 45 4ஆ பிரிச்சு அதை மார்க் பண்றேன்.
நாலா பிரிச்சு மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஓகே, மார்க்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதே சேம் அளவு கீழே மார்க் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்க, வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக கைட்டில் நான் வந்து மெத்தட் பண்ண போகிறேன், அதை உங்களுக்கு சொல்லலை, இப்போ சொல்கிறேன். என்னன்னா நம்ம இந்த லைனிங் வச்சு இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த லைனிங் இதை வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து இந்த லைனிங் நீ கட் பண்ணுறோம்னா இதில் தான் நீங்கள் வரைஞ்சிருக்கணும். ஸோ நான் இதுலேயே வந்து இந்த லைனிங் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இன்னொரு லைனிங் சொல்லிட்டு இதை நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்து முடிச்சுட்டு நான் இந்த லைனிங் உங்களுக்கு எப்படி பாதியாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்கிறேன். கட் பண்ணியாச்சு. இந்த இடம் எதுக்குன்னா நம்ம ஆர்கட் போட்டு வச்சணும். ஏன்னா இது பண்ண கட்டிங் வர இடம், இது ஆர்கட் போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக் இப்போ வேணா நான் இப்போ கட் பண்ணல, நம்ம தைச்சு திருப்பிடலாம். இதே முடிஞ்சிச்சு. இப்போ இது பேண்ட் பட்டியை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முதல்ல இந்த டாப் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது லைனிங் டிசைன் போட்டு கட் பண்றது சொல்லிட்டு வீடியோல சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன், வீடியோ பாருங்க கரெக்டா. ஓகே, இப்போ இது வந்து ஆர்கட் போட்டிருக்கோம் நம்ம. இது வந்து கட்டிங் வர இடம். இந்த இடத்த நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிடறோம் பாருங்க. இது வந்து கைக்கு இந்த இடம், இந்த துணி வந்து கைக்கு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி லைனிங் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கணும். முதல்ல ஈவனா வச்சுட்டா சரியா இருக்கும். இப்போ இதை பொறுமையா இன்னொரு விஷயம், நம்ம அங்கிருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க இருந்து எடுத்துக்கிறேன், கீழே இருந்து. இப்போதைக்கு இப்ப நமக்கு அளவு எதுன்னா இந்த மெட்டீரியல் தான் நமக்கு அளவான அளவு. எதுவும் லைனிங் தான் நம்ம அளவா எடுத்துப்போம். ஸோ நான் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இதுவும் வந்து ஒரு சில நெட்டடுக்கெல்லாம் துணி அவங்களே கொடுத்துருவாங்க உள்ள லைனிங் சொல்லிட்டு, அந்த மெட்டீரியல் தான் இது. இது எக்ஸ்ட்ரா லைனிங். இது அது நம்ம லைனிங் வந்து ஃபுல்லா கொடுக்க போகுது இல்லை, லைனிங் பீஸை காட்டன் லைனிங். நம்ம இந்த மாதிரி தான் பாதியா எடுத்திருக்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது இப்படிதான் கட் பண்ணணும். இந்த மாதிரி மெட்டீரியல் தான் இது. இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம நெக் இதுல கூட வரைஞ்சிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுல வரைஞ்சு கூட ஃப்ரண்ட் பேக் நெக் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். தைச்சு திருப்பினா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். தைச்சு திருப்பும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப அதுல நெக்கை நான் நல்லா டாட் பண்ணி வரைஞ்சிட்டு போறேன் பாருங்க. இது ஃப்ரண்ட் பேக் எடுத்துறேன். இது பேக் நெக்கை நான் டாட் பண்ணிடுறேன். இதுல இதுல பதிஞ்சிருக்கு பேக் நெக்கு. நான் தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வரைஞ்சிப்பேன். ஸோ இது பேக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் ரெடி பண்ணிடலாம். இது பேக்,
ஸோ இது ஃப்ரண்ட் என்ன வாட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2.5 6 வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ 6 மார்க் பண்ணிட்டு சேம் நம்ம லைனிங்ல கூட இதே சேம் மார்க் பண்ணிட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம், தப்பு கிடையாது. இதுல ஃப்ரண்ட் ஆம்கோலுக்கு தான் கட் பண்ணணும். இது நான் இன்னும் கட் பண்ணல. நம்ம என்னன்னா இது ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டு 3 பீஸ் ரெடி பண்ணோம். இந்த லைனிங் ஒன்று, காட்டன் லைனிங் ஒன்று, நல்ல பீஸ்ல டாப் துணி ஒன்று, 3 சேர்த்து நம்ம கட் பண்ணி வரையும். அளவா எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆல்ரெடி டிசைன் இருக்கு, நம்ம அடியில மடிச்சு தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், அதுல மடிச்சு தைக்கிறதுக்கு துணி எடுத்திருக்கேன். மெட்டீரியல் நான் அதுல எடுத்திருக்கேன் அந்த பீஸ்ல. ஸோ அதுல மடிச்சு தைக்கலாம், ஆனா இதுல மடிச்சு தைக்க முடியாது. ஏன்னா அது பீஸோட அப்படிலாம் எடுத்து வைக்க முடியாது. அதனால நான் அதுல கட்டாயம் எடுத்துதான் ஆகணும். இந்த அளவுக்கு மடிச்சு தைக்கிறத எடுத்து இங்க வச்சுட்டு தான், ஏன்னா கஷ்டமா ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடும். அதனால ஹைட் எக்ஸ்ட்ரா ஆகக்கூடாது. அதுக்காக இங்க மடிச்சு தைக்கிற அளவுக்கு வச்சுட்டு தான் இங்க மார்க் பண்றேன். ஓகே, இப்போ டாப் துணி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பேண்ட்டுக்கு போகலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம் இதுதான். இதை ரெடி பண்ணிட்டு பேண்ட் ரெடி பண்ண போறோம். பேண்ட் துணி, இது டாப் துணி. ஓகே, ஸ்டிச் பண்ணலாம் நம்ம போயிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோல பார்க்கலாம். இப்போ கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. டாப்பு பேண்ட் கட் பண்ண சொல்லி பார்த்துருப்பீங்க. இது பொறுமையாக பாருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.